அழகா இருக்க. கல்யாண கலை வந்துருச்சு. நிஜம்தான், நீயே பாரு. அழகா இருக்கல்ல? ஓகேவா இருக்கல்ல? அந்த குல்ஃபி ஐஸ்காரனுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் ஓவரா தெரியல. ஷோ அத்தா, எதை செஞ்சாலும் ப்ராப்பரா செய்யணும். என்ன அப்படி செய்யணும்? ஐயோ, ப்ராப்பரானா தப்பாலாம் இல்ல. எப்படி சொல்றது? ஒழுங்கா செய்யணும், சரியா செய்யணும். இன்னும் சொல்ல போனா புரிஞ்சிச்சு. இந்த சிதம்பரம் மக ரங்கநாயகி இருக்காங்கல்ல, தனக்கு வரப்போற மாப்பிள்ள குல்ஃபி ஐஸ்காரன் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, வேப்பலம் இல்லாமலே சாமி ஆடுவாங்க. கதிரு, இங்க வாப்பா. என்னன்னு தெரியலையே, வா. அது கூட தாத்தா ரங்கி, கதிரு, நல்ல நேரம் முடியுது கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுப்பா. என்னானாலும் பிரச்சனை தான். என்னப்பா வாய்க்குள்ளே முனங்குற? என்னன்னு தெளிவா சொல்லு. அது ஒண்ணு இல்ல, இப்ப வந்துருவாங்க தாத்தா. ஏமா, இந்த பொண்ணுங்கள இன்னுமா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க? வந்துருவாங்க, அவசரப்படாதீங்க. ஆமா, இவ மாப்பிள்ளைய பார்த்தாலாமா? எப்படி பாரா? உயரமா, குள்ளமா, உடம்பா, ஒல்லியா, கருப்பா, சிகப்பா? ஒன்னும் தெரியலையே. அவளை பார்த்தா கேட்டு சொல்லு. பாத்திருக்கேன் பாட்டி. ஆனா அவனா நைட்டு பார்த்தேன், சரியா முகம் தெரியல. லைட் கம்மியா இருந்துச்சா, ஆனா அழகாதான் இருந்தாரு. எல்லாம் நல்லபடியா முடியும். மாப்பிள்ள மட்டும் செட் ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க போல இருக்கு. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் ரங்கியே லவ் பண்றேன். இது இல்ல, அது எங்க நான் ரங்கியே லவ் பண்றேன், நீங்க பல்கண்ணனை லவ் பண்றீங்க. இதுல லவ்வே பண்ணாத ராகினிக்கு இப்ப இது கல்யாணம்? உங்கள மாதிரி ராகினிக்கு லவ் பண்ண தெரியல, அதனாலதான் அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ண சொல்றாங்க. ஓ, ஐ சீ. என்ன ஐசி? ராகினி ரெடி. பாட்டி, அந்த செயின் எங்க வச்சீங்க? எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்டி, எங்கிட்ட எங்கன்னு கேக்குற? சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே. நர்மதா, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா என்னென்ன செய்வாளோ அதெல்லாம் அப்படியே நீ பண்ற இல்லங்க? சரியா சொன்ன. நாளைக்கு கதிருக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு வர்ற பொண்டாட்டியும் இவள மாதிரியே குடும்பத்தை நல்ல பொறுப்பா பாக்குறவளா இருந்தா நல்லா இருக்கும். ஆமாங்க, எனக்கு என்னமோ கதிருக்கு கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டியே. மா போதும், உன் புகழாரத்தெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் ஓரமா வை. உடனே ஆரம்பிச்சிருவேன். முதல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பாத்துக்கலாம். ஏதாவது எடகுடமா ஆச்சு, ராகினி துப்பாக்கி எடுத்து ஒரே போடுதான். மாப்பிள்ளையவா? அவனையா சொல்லணும்? நீதான மாப்பிள்ளைய பார்த்து